லாஸ்ட் வீடியோவில் வேலிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு 100% வேலிடேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த டேஷ்போர்டை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணிவிட்டு இந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். நான் இப்போ வந்து இ-காமர்ஸ் டேஷ்போர்டுன்ற ஒர்க் ஸ்பேஸில் அதை பப்ளிஷ் பண்ண போகிறேன். செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பப்ளிஷ்டு அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ நமக்கு சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸ் போனீங்கன்னாலும் உங்களுக்கு ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து 2 ஐட்டம் க்ரியேட் ஆகிருக்கும். ஒன்று வந்து ரிப்போர்ட், இன்னொன்று டேட்டா செட். ஸோ ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணுறதுக்கு டேட்டா செட்டில் ரெஃப்ரெஷ் செட்டிங்ஸ் மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு இங்கே நம்ம என்னென்ன பேஜஸ்லாம் ஆட் பண்ணமோ அதெல்லாம் லெஃப்ட்டில் வந்திருக்கு பாருங்கள். நமக்கு ப்ராப்பராக இங்கே விஷுவல்ஸ் வருதா அப்படின்றதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். பப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டேட் ரேஞ்ச் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது அலைன்மெண்ட்டில் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த டேட்டா செட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். ரெஃப்ரெஷ்ஷை நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே கொடுக்கலாம். ரெஃப்ரெஷ் நவுன்னு இருக்கு இல்லையா, ரெஃப்ரெஷ் நவ் கொடுங்க. ரெஃப்ரெஷோட ஸ்டேட்டஸ் என்னன்றது இங்கே வரும். இது ஃபெயில்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு சிம்பிள் எரர் சிம்பிள் காட்டும். ஸோ இது ஏன் ஃபெயிலாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தெரியும். ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் இஸ் டிசேபிள்ட், டேட்டா சோர்ஸோட கிரெடென்ஷியல் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த கிரெடென்ஷியலை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் எஸ்கியூஎல் சர்வர். ஃப்ரெஷ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா பவர் பி டேட்டா செட் எஸ்கியூஎல் சர்வரோட கனெக்ட் ஆகி அங்கே உள்ள லேட்டஸ்ட் டேட்டாவை புல் பண்ணிட்டு வரும். பட் நமக்கு இங்கே சர்வர் வந்து லோக்கல் சிஸ்டமில் இருக்குது. பட் சர்வீஸில் நம்ம இது வந்து க்ளவுடில் இருக்குது. அதாவது பவர் பி ரிப்போர்ட் வந்து நம்ம க்ளவுடில் வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இல்லை, அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லோக்கல் சோர்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். பர்சனல் கேட்வே, என்டர்பிரைஸ் கேட்வே 2 ஆப்ஷன் இருக்குது. பர்சனல் கேட்வேன்றது நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது. என்டர்பிரைஸ் கேட்வேன்றது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களே ஒரு டிஃபால்ட்டான கேட்வே ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க சர்வரில். நீங்கள் அந்த கேட்வே யூஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோர்ஸ் வந்து லோக்கலில் இருந்தால் அல்லது இன்டர்னல் டீமாக மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த எரர் வரும். இன்கேஸ் உங்களோட சோர்ஸ் டேட்டா க்ளவுடில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனல் கேட்வே இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நீங்கள் இங்கே ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா கேட்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த டேட்டா கேட்வே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் ஸ்டாண்டர்ட் மோட், பர்சனல் மோட். ஸ்டாண்டர்ட் மோட்ன்றது என்டர்பிரைஸு, நம்ம பர்சனல் மோடில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பர்சனல் மோடு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பர்சனல் கேட்வேன்றது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து இப்போ நம்மளோட லேர்னிங்காக நம்மளோட சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து என்டர்பிரைஸ் கேட்வே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் இங்கே கேட்வே எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அக்சஸ் இருந்தது அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு பாப்புலேட் ஆகும். நீங்கள் பாப்புலேட் ஆகிற இடத்துல ஜஸ்ட்டு சர்வர் எந்த சர்வர் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்றதுனால தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதோட மினிமம் சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் இப்போ அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி உங்கள் பவர் பி அக்கௌண்ட் சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அதே இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். கொடுத்தா தான் இது அந்த லோக்கல் சிஸ்டமுக்கும் பவர் பி க்ளவுடுக்கும் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கேட்வே இஸ் ஆன்லைன் அண்ட் ரெடி டு யூஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் கேட்வே கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றத. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப் கனெக்ஷன் இங்கே வந்துருச்சு.
பார்த்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ் கிரெடென்ஷியல்ஸில இதுக்கு முன்னாடி கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் அப்டேட் ஆகல. இப்ப நம்ம டெஸ்க்டாப் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் இங்க வந்து நம்ம கிரெடென்ஷியல்ஸ் அப்டேட் பண்ணணும். அது எப்படின்னா எடிட் கிரெடென்ஷியல் குடுங்க. ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ல விண்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. பிரைவசி லெவல் வந்து பிரைவேட் குடுத்து சைன் இன் குடுத்துருங்க. சைன் இன் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எரர் போயிடும். இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. மெயின் பேஜுக்கு வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ எரர் வருதா அப்படின்றத பார்க்கணும். எரர் வந்ததுன்னா ஏன் வருதுன்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எரர் எதுவும் வரல. நம்ம ரெஃப்ரெஷ் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு ரெஃப்ரெஷ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த கேட்வே கனெக்ஷன் வந்து ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரெஃப்ரெஷ் ஒர்க் ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, பட் வேற ஒரு இடத்துல வேற ஒரு சிஸ்டம் மூலமாக நீங்கள் க்ளவுடை கனெக்ட் பண்ணி இந்த டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகாது. ஏன்னா கேட்வே ஆன்லைனில் இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் பர்சனல் கேட்வே இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த சிஸ்டம் ஆனில் இருக்கணும். எய்தர் நீங்கள் வந்து அது ரிமோட் சிஸ்டமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே. செட்டப்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கிரியேட் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்ஸை எப்படி ஸ்டேக் ஹோல்டருக்கு ஷேர் பண்ணுறது, ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசருக்கு எப்படி அக்சஸ் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.